மிதுன ராசி செப்டம்பர் மாத பலன்கள். மிதுனம் வந்துட்டு ஒரு உபயராசி. எப்படின்னாக்க விட்டு விட்டு இயங்கக்கூடிய ராசி. இவங்க என்னன்னா ஒரு விஷயத்த தொடர்ச்சியா முயற்சி பண்ண மாட்டாங்க, விட்டு விட்டு முயற்சி பண்ணுவாங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா இருப்பாங்க, அப்புறம் விட்டுருவாங்க, மறுபடியும் ஃபாஸ்ட் ஆவாங்க, விட்டுருவாங்க. இந்த மிதுன ராசி காற்று ராசி. காற்றுனா எப்படியாப்பட்ட காற்றுனாக்க சூறாவளி. அது எப்ப உருவாகும் தெரியாது, எப்ப முடியும் தெரியாது, டக்குன்னு உருவாயிடும். சூறாவளி அடிச்சா அடிச்ச மாதிரி இருக்கும். குண நலங்கள் இருக்கும். இவங்களுடைய ராசியாதிபதி புதன். அப்ப இவங்க ஞாபக சக்தி ஜாஸ்தியா இருக்கும். வக்கீல் மாதிரி பேசுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாலும் நேத்து தான் சொன்ன மாதிரி அவளை கரெக்டா ஞாபகம் வச்சு சொல்லுவாங்க. கோச்சார கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூரிய பகவான் செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் சிம்மத்துல இருப்பாரு. அதுக்கடுத்து புதன் பகவான் செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் சிம்மத்துல இருப்பாரு. கேது பகவான் 1.5 வருஷத்துக்கு அங்கதான் இருப்பாரு. செவ்வாய் பகவான் செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் கன்னியில இருப்பாரு. அதுக்கப்புறம் துலாத்துக்கு மாறிடுவாரு. சுக்கிர பகவான் கடத்துல இருக்காரு. அவரு செப்டம்பர் 14ஆம் தேதி சிம்மத்துக்கு வந்துருவார். குரு பகவான் ஆல்ரெடி மிதுனத்துல இருக்காரு. சனி பகவான் மீனத்துல இருக்காரு. இப்ப வக்ரமாயி கும்பத்துல வந்திருக்காரு. செப்டம்பர் மாத மிதுன ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுல மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இது பொருந்தும். ராசியாதிபதி புதன் இப்ப 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு. அவரு நாளுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர். இங்க கேது கூட சேர்ந்து இருக்காரு. கேது பகவான் என்ன பண்ணுவாருன்னா எல்லா விஷயத்தையும் சுருக்கதா பார்ப்பாரு. அப்ப மிதுன ராசிக்காரங்களை இப்ப அவங்க செயல்பாடெல்லாம் கொஞ்சம் சுருங்கிதான் இருக்கும். இப்ப எதுக்காக அவங்க முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னாக்க வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வீடை மாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலயும் தடை கொஞ்சம் இருக்கும். எப்ப வரைக்கும் இருக்கும்னாக்க செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த பலன் வந்தா போதும். ராசிநாதன் புதன் கன்னி வீட்டுக்கு வந்துருவாரு. அங்க மூல திரிகோணம் உச்சம் அந்த அமைப்புல இருப்பாரு. அந்த காலகட்டத்துல வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த காலத்துல முயற்சி பண்ணா சீக்கிரம் நடக்கும். தாயாருடைய உடல்நலை பாதிப்பு இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்துல சரியாகும். மிதுனத்துக்கு 2வது அதிபதியா சந்திரன் வராரு. சந்திரன் வளர்பிறையில பிறந்து இருந்தால் வற்றாத செல்வம், எப்பயுமே உங்க கையில காசு இருந்துட்டே இருக்கும். அதே இது தேய்பிரையில பிறந்திருந்தா ஒரு 15 நாளைக்கு பணம் இருக்கும், 15 நாள் கொஞ்சம் ட்ரையாவே போயிட்டு இருக்கும். வருமானம் அதிகமா வர்றதுக்கும் குடும்பம் நிம்மதியா இருக்கிறதுக்கும் எளிய பரிகாரங்கள். இந்த பரிகாரத்தை வீடியோட கடைசி பகுதியில நான் சொல்றேன். முயற்சி ஸ்தானத்துல சூரிய பகவான் ஆட்சியா இருக்காரு. அவர் கூட கேதுவும் சேர்ந்து இருக்காரு. அதனால முயற்சியில தடை இருக்கும். கேது சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால தந்தை வழி உறவுல சின்ன சின்ன பாதிப்பை உருவாக்கும். இளைய சகோதரன் கிட்ட இருந்த உறவு முறையும் கொஞ்சம் தடைபடும். செப்டம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் கன்னி வீட்டுக்கு வந்துருவாரு. தந்தையோட உடல்நலம் அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். 4ஆம் இடத்துல ஆல்ரெடி செவ்வாய் பகவான் இருக்காரு. கன்னி செவ்வாய் கடலும் வத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துல வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்றதும் புதுசா இடம் வாங்குறதும் அதிகமான செலவு கொடுத்து நம்ம வாங்க வேண்டியது வரும்.
5 குடையனும் 12 குடையும் செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்காரு. பூர்வீக சொத்து வந்து இந்த காலகட்டத்துல நமக்கு கை கிடைக்கும். சொத்து வாங்குற யோகமும் இப்போ இருக்கு. 12ஆம் இடம்ன்றது சுப விரயம், இன்வெஸ்ட்மெண்ட். அதனால வந்து இந்த காலகட்டத்துல அந்த அமைப்பு இருக்கு. செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் வந்துட்டு பூர்வீக சொத்து, தந்தையோட சொத்து இதெல்லாம் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். மிதுனத்துக்கு 6க்கு 11 கூடியவர் வந்து 4ஆம் இடத்துக்கு வந்து செயல்படுறாரு. அப்பனா இந்த காலகட்டத்துல வந்துட்டு வீட்டுக்காக லோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு லோன் கட்டாயம் கிடைக்கும். நினைச்ச மாதிரி வீடும் கட்டுவாங்க அவங்க. 7க்கும் 10க்கும் உடைய குருபவன் வந்து ஜென்மத்திலே நிக்கிறாரு, ராசியிலே கூட நிக்கிறாரு. இவங்களுக்கு வந்துட்டு இவங்க உபயராசி 7ஆம் இடம் வந்து பாதகாதிபதி. அப்ப இந்த காலகட்டத்தில் வந்து நண்பர்கள் வந்து பகையா மாறும். வேலை செய்யற இடத்துல நண்பர்கள் மூலமா சின்ன சின்ன பிரச்சனைகளும் உருவாகும். ஜென்மத்துல குரு அப்படி இருந்துச்சுனாக்க இந்த காலகட்டத்தில் வந்து தேவையில்லாத உறவுகள் வந்து நம்ம லைஃப்ல என்ட்ராவாங்க. பொதுவா வந்துட்டு மிதுன ராசிக்கு வந்து நண்பர்கள் பெருசா இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அவங்க என்ட்ராவாங்க. அவங்கனால நமக்கு பிரச்சனை தான் உருவாகும். 8க்கும் 9க்கும் உடைய சனி பகவான் வந்துட்டு 10ல இருக்காரு. இவரு வக்ரமாய் 9ஆம் இடத்துலயே வந்திருக்காரு. உழைப்ப நம்ம அதிகமா போட வேண்டிய காலகட்டமா இது இருக்கு. கும்பத்துல வந்துட்டு சனியும் ராகும் சேர்ந்திருக்காங்க. குரு பகவான் தன்னோட 9ஆம் பார்வையில சனி பகவானையும் ராகு பகவானையும் பார்க்கிறாரு. அப்ப தந்தைக்கு வந்து உடல் நலம் வந்து கொஞ்சம் தேறி வருவாரு. 9ஆம் இடத்துல ராகு இருக்குது அவ்வளவு சிறப்பு இல்லை. தந்தையோட உடல்நலத்தை பாதிக்கும். ஆனா குரு பார்க்கறனால அதுல மீண்டும் வருவாரு. திருமணத்துக்காக காத்துட்டு இருக்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். வரன் கட்டாயம் அமையும். அவரு 5வது பார்வையா துலாத்தை பார்க்கிறாரு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். அவரு 7ஆம் பார்வையா களத்திரத்தை பார்க்கிறாரு. திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல திருமணம் கைகூடி வரும். 9ஆம் இடத்தை குருபகவான் பார்க்கிறாரு. தந்தையோட ஆயுள் நல்லா இருக்கும். தந்தையோட சொத்தை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். தந்தையால அனுகூலமும் உண்டாகும். சனி பகவான் கும்பத்துல இருந்து வக்ரம் ஆயிட்டு 3ஆம் பார்வையா மிதுனத்துக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன்னா சனி பகவான் வக்ரம் ஆயிட்டு வரனால நல்ல பலன்களே கொடுப்பாரு. இந்த காலகட்டத்துல லாபங்களை அதிகமா எதிர்பார்க்கலாம். சனி பகவான் தன்னோட 7வது பார்வையா 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. மிதுனத்துக்கு 3ஆம் இடம். முயற்சி ஸ்தானத்துல தடை இருந்தாலும் ஒரு சீரா கொண்டு போயிட்டு இருக்கோம். சனி பகவான் தன்னோட 10ஆம் பார்வையாக மிதுனத்துக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும் கிடைக்கும். உழைப்பு வந்து அதிகமா இருக்கும். ஊதியம் வந்து கொஞ்சம் குறைவாதி கிடைக்கும். நம்ம சேனலை முதல் முறையா பாக்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்துட்டு கருப்பு உளுந்து நீல கலர் துணியில வச்சுட்டு நவகிரகத்துல இருக்கிற ராகு பகவானுக்கு பௌர்ணமி அன்னைக்கு வச்சு வந்தீங்கன்னாக்க படிப்படியா பொருளாதாரம் உயரும். குடும்பத்துல நிம்மதியும் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் உள்ளவங்க குடும்பத்தில் நிம்மதி வரவும் பொருளாதாரம் உயரவும் எளிய பரிகாரங்கள். மஞ்சள் கலர் துணியில வந்துட்டு 350 கிராம் கொண்டக்கடலை வாங்கிட்டு நவகிரகத்துல இருக்கிற குருபவனுக்கு பௌர்ணமிக்கு வச்சு வந்தீங்கன்னாக்க படிப்படியா முன்னேற்றங்கள் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க கருப்பு கலர் துணியில கருப்பு எள்ளு 350 கிராம் வாங்கி நவகிரகத்துல இருக்கிற சனி பகவானுக்கு வச்சு வந்தீங்கன்னாக்க படிப்படியா வருமானம் உயரும். குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். இது பண்றது வந்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு பண்ணணும். நன்றி, வணக்கம்.